ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? பயிற்சி 6.4ல் ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்கா? 13 மீட்டர் உயரமுள்ள ஒரு மரத்தின் உச்சியிலிருந்து, இது ஒரு மரம், ஃபர்ஸ்ட் மரம்னு வச்சுக்கிடுவோம். இந்த 13 மீட்டர் உயரம் உள்ள ஒரு மரத்தின் உச்சியிலிருந்து மற்றொரு மரத்தின் உச்சி, இது இன்னொரு மரம், செகண்ட் மரம், இதனுடைய உச்சி இது. ஸோ இது அடி. ஓகே, உச்சி மற்றும் அடியின் உச்சிய ஏற்ற கோணத்துல பார்ப்போம். ஓகே, அடிய அங்கிருந்து பார்க்கல இறக்க கோணத்துல பார்ப்போம். என்ன கோணத்துல பார்ப்போம்? இறக்க கோணத்துல. ஸோ இந்த மரத்தின் உச்சியில இருந்து முதல்ல இன்னொரு மரத்தினுடைய உச்சிய 45 டிகிரி ஏற்ற கோணத்துல பார்க்கிறோம். அதே மரத்தின் உச்சிய அடிய இறக்க கோணத்துல பார்க்குறேன். என்ன கோணத்துல பார்க்குறேன்? இறக்க கோணத்துல பார்க்குறேன். எவ்வளவு டிகிரி இறக்க கோணத்துல பார்க்குறேன்? 30 டிகிரி இறக்க கோணம். ஸோ இங்க 30 டிகிரி அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே என்ன ஆயிரும்? 30 டிகிரி இறக்க கோணமாயிரும். ஓகே, அப்ப இந்த மரத்தினுடைய உச்சியிலிருந்து இந்த மரம் வந்து என்னது? 13 மீட்டர் உயரம் இருக்கு. முதல் மரத்தின் உயரம், மரம் 1ன் உயரம் 13 மீட்டர். ஓகே, ரெண்டாவது மரத்தினுடைய உயரம் வேணுங்கல, இது 13ங்கல, இது 13, இது தெரியாது. ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இதனுடைய ஏற்ற கோணம் 45, அதனுடைய இறக்க கோணம் 30 டிகிரி எனில் இரண்டாவது மரத்தின் உயரம், அப்ப மரம் 2ன் உயரம், மரம் 2ன் உயரம் ஈக்குவல் டு 13 பிளஸ் ஹெச். ஓகே, அப்ப இதை லெட்டர்ஸ் கொடுத்துக்கிறோமா? ஏ பி சி டிஇ. ஓகே, இப்ப முதல்ல இந்த முக்கோணத்தை எடுப்போம். எந்த முக்கோணம்? ஏபிஇ முக்கோணம். ஏபிஇயில் முக்கோணம் ஏபிஇயில் தனியாளு. இது 45 கொடுத்துட்டாங்க. இது ஹெச், இதுவும் நமக்கு என்னன்னு தெரியாது. ஸோ இது எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். ஸோ tan 45 ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். tan 45 மதிப்பு 1, ஏபி ஹெச் பிஇ எக்ஸ். ஸோ ஹெச் ஈக்குவல் டு எக்ஸ், நம்பர் 1ன்னு வச்சுக்கிறோம். அடுத்து இந்த முக்கோணத்தை இசிடி எடுக்கிறேன். எதை எடுக்க போறேன்? இசிடி. ஓகே, இது 30 டிகிரி. ஏன்னா இறக்க கோணத்துல பார்க்குறோம். இங்க இருந்து நான் இறக்க கோணத்துல பார்க்குறேன். இது 30, இது 13, இது எக்ஸ். ஸோ இதுல இருந்து tan 30 ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். tan 30 மதிப்பு 1/√3, இடி 13, சிடி எக்ஸ். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு இதுல இருந்து 13√3. இப்போ இந்த எக்ஸின் மதிப்பை கொண்டு போய் 1ல் பிரதியிட, ஏன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஹெச் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 1 2ல் இருந்து x is equal to h. So h is equal to 13√3. பட் நமக்கு அந்த ரெண்டாவது மரம் x, இங்க 13 பிளஸ் h தான் ரெண்டாவது மரத்தினுடைய உயரம். ரெண்டாவது மரத்தினுடைய உயரம் என்னது? 13 பிளஸ் h உயரம். AC that is equal to 13 பிளஸ் h. ஹெச்சுக்கு வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 13√3 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 13 பிளஸ் 13 இன்ட்டு √3 மதிப்பு 1.732 பெருக்கி கூட்டிப்போம். (22.516) இப்போ கூட்டி போட்டுரும். ஸோ 35.516 மீட்டர் ரெண்டாவது மரத்தினுடைய உயரம். ஓகே, இது ஆன்சர். ஓகேவா?